உள்ளவர். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆபிரகாமின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. யாவருடைய முழங்கால்களும் உம்முடைய நாமத்துக்கு முன்பாக ஆண்டவரே முழங்கக்கூடிய மேலான நாமத்தை உடையவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ராஜனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏகோவா ஈரே உமக்கு நன்றி. எல்ஷடா என்ற நாமத்தை உடைய தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஏகோவா ஈரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்ரோயி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஏகோவா ஷாலோம் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏகோவா சம்மா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை காண்கிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய பிரதான ஆசாரியரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிரதான மைப்பரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்காணியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உயிரோடு கூட எழுந்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா உம் அன்பு ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா உம் அன்பு ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நல்லவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள் ஜெபத்தையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய துதிக்கையில் எங்களுடைய உள்ளம் மகிழும் ஆண்டவரே அப்பா. உம்மை துதித்து பாடும்போது எங்களுடைய உள்ளத்தில் ஒரு நித்திய மகிழ்ச்சி, ஒரு பேரின்பம், ஒரு சமாதானம் உண்டாக ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்து பாட, உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீராக.
தேவக்காரம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 41வது பாடல். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாடலை நம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, 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 நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவே, நான் ஓசன்னா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. பாவங்கள் போ
இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கம் இல்லை, கவலை இல்லை. இந்த பாடலை நாம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய், புது பலன் அடைந்திடுவே. சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய், புது பலன் அடைந்திடுவே. யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை,
கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. கர்த்தரிந்தன் நல்மேய்ப்பரே, குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். கர்த்தரிந்தன் நல்மேய்ப்பரே, குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பே. எதுவும் என்னை பிரிப்பதில்லை, என் இயேசுவின் அன்பிலிருந்து. என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பே. எதுவும் என்னை பிரிப்பதில்லை, என் இயேசுவின் அன்பிலிருந்து. யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையா, எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. ஹல்லேலூயா. ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 221வது பாடல். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வரும். பாடலை நாம் கைகளை தட்டி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா,
முறுமுறுத்தால் திரும்பி வருவா, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்லை, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்லை. விசுவாச வார்த்தையால் கோலியாத்த முறியடிச்சான், விசுவாச வார்த்தையால் கோலியாத்த முறியடிச்சான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான், ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கோ பிரமோஷன் நிச்சயம், ஆராதனை வீரனுக்கோ ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான், மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது போனா நினிவே, கட்டளை பிறந்தது போனா நினிவே. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான்,
முறுமுறுத்தால் திரும்பி வருவான். வாயிலே காலம் கையிலே திருவசனம், வாயிலே காலம் கையிலே திருவசனம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம், சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான், விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நம் தேவனை துதித்து ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம துதித்து அவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். துதிக்கும் போது அவருடைய வல்லமை நம்மளுக்குள்ள வெளிப்படும். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். நம்ம துதிக்கும் போது சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும். துதியினால் அநேக அற்புதங்களை வேதத்தில் நம்ம வாசிச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம துதிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் அதிசயமானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆலோசனையின் கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி. நல்லவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். உயர்ந்தவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த ஏராளமான நன்மைகளுக்காய் நன்றி. எண்ணற்ற அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்தவரே, உம்மை துதிக்கிறோம். செங்கடலை பிளந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்த தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் வழிநடத்தி வந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கண்மலை ஆனவரே, உமக்கு நன்றி அப்பா. வற்றாத ஜீவ நதியே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் அதிசயமானது. ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்லவரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற எபினேசரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் அதினதின் காலத்தில் சகலத்தையும் செய்து முடிக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. எங்களுடைய மேய்ப்பரே, உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி. பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆவியானவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு
எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. தோல்விகள் என்னை சூழ்ந்தாலும் தொடர்ந்து அவரில் ஓடிடுவே. கலக்கம் என்னில் வந்தாலும் கலங்கிடாமல் சென்றிடுவே. தோல்விகள் என்னை சூழ்ந்தாலும் தொடர்ந்து அவரில் ஓடிடுவே. கலக்கம் என்னில் வந்தாலும் கலங்கிடாமல் சென்றிடுவே. கர்த்தர் என் மேய்ப்பரே, இனி குறைவே எனக்கில்லையே. கர்த்தர் என் மேய்ப்பரே, இனி குறைவே எனக்கில்லையே. எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. தோல்விகள் என்னை சூழ்ந்தாலும் தொடர்ந்து அவரில் ஓடிடுவே. கலக்கம் என்னில் வந்தாலும் கலங்கிடாமல் சென்றிடுவேன். தோல்விகள் என்னை சூழ்ந்தாலும் தொடர்ந்து அவரில் ஓடிடுவேன். கலக்கம் என்னில் வந்தாலும் கலங்கிடாமல் சென்றிடுவேன். கர்த்தர் என் மேய்ப்பரே, இனி குறைவே எனக்கில்லையே. கர்த்தர் என் மேய்ப்பரே, இனி குறைவே எனக்கில்லையே. எனக்கு எதிராய் உருவாகும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே. எனக்கு எதிராய் உருவாகும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே. எனது பக்கம் ஆயிரங்கள், எனது பக்கம் ஆயிரங்கள் விழுந்தாலும் என்னை அணுகாதே. விழுந்தாலும் என்னை அணுகாதே. கர்த்தர் என் தஞ்சமே, இனி பயமே எனக்கில்லையே. கர்த்தர் நம்மளுடைய தஞ்சமா இருக்கும்போது எந்த விதமான பயங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில இருப்பதில்லை. எனக்கில்லையே. எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது இரட்சகர் என்னோடுண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. தோல்விகள் என்னை சூழ்ந்தாலும் தொடர்ந்து அவரில் ஓடிடுவே. கலக்கம் என்னில் வந்தாலும் கலங்கிடாமல் சென்றிடுவேன். கர்த்தர் என் மேய்ப்பரே, இனி குறைவே எனக்கில்லை. அவர்தான் நம்மளுடைய வாழ்க்கையில மேய்ப்பர். நம்மளுடைய வாழ்க்கையில ஒருபோது இனி குறைவே இல்லை. குறைவே எனக்கில்லையே. என்னோட போர் செய்த மனிதர்களை தேடி காணாமல் இருப்பேனே. என்னோட போர் செய்த மனிதர்களை தேடியும் காணாமல் இருப்பேனே. வெட்கமடைந்த தேசத்திலே
என்றும் வாழ்வேனே, கீர்த்தியாய் என்றும் வாழ்வேனே. கர்த்தரின் பட்சமே, இனி கலக்கமே எனக்கில்லையே. கர்த்தரின் பட்சமே, இனி கலக்கமே எனக்கில்லையே. எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. தோல்விகள் என்னை சூழ்ந்தாலும் தொடர்ந்து அவரில் ஓடிடுவேன். கலக்கம் என்னில் வந்தாலும் கலங்கிடாமல் சென்றிடுவேன். கர்த்தர் என் மேய்ப்பரே, இனி குறைவே எனக்கில்லையே. கர்த்தர் என் மேய்ப்பரே, இனி குறைவே எனக்கில்லையே. தடைகளை என்று உடைக்கிறவர் எனக்கு முன்னே செல்லுகிறார். தடைகளை என்று உடைக்கிறவர் எனக்கு முன்னே செல்லுகிறார். யுத்தங்கள் என் மேல் எழுந்தாலும், யுத்தங்கள் என் மேல் எழுந்தாலும் பயப்படாமல் அமர்ந்திருப்பேன். பயப்படாமல் அமர்ந்திருப்பேன். கர்த்தரின் சேனையே, தடையே எனக்கில்லையே, தடையே எனக்கில்லையே. கர்த்தரின் சேனையே, இனி தடையே எனக்கில்லையே. எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. எனது நேசர் என்னோடுண்டு. விசுவாசத்தோட நம்ம பாடுவோம். நம்மளுடைய நேசர் நம்மோடு உண்டு, இனி வெட்கம் இல்லை நம்மளுக்கு. நம்மளுடைய இரட்சகர் நம்மோடு இருப்பதினால எந்த விதமான கலக்கங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லை. தோல்விகள் என்னை சூழ்ந்தாலும் தொடர்ந்து அவரில் ஓடிடுவேன். கலக்கம் என்னில் வந்தாலும் கலங்கிடாமல் சென்றிடுவேன். கர்த்தர் என் மேய்ப்பரே, இனி குறைவே எனக்கில்லையே. கர்த்தர் என் மேய்ப்பரே, இனி குறைவே எனக்கில்லையே. எனக்கு எதிராய் உருவாகும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே. நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த விதமான ஆயுதங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயிப்பதில்லை. எனது பக்கம் ஆயிரங்கள், எனது பக்கம் ஆயிரங்கள் விழுந்தாலும் என்னை அணுகாதே. விழுந்தாலும் என்னை அணுகாதே. கர்த்தரின் தஞ்சமே, இனி பயமே எனக்கில்லை. பயமே எனக்கில்லையே. கர்த்தரின் தஞ்சமே, இனி பயமே எனக்கில்லையே. எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது இரட்சகர் என்னில் உண்டு,
இனி பயமே எனக்கில்லையே. கர்த்தர் என் சேனையே, இனி தடையே எனக்கில்லையே. கர்த்தர் என் சேனையே, இனி தடையே எனக்கில்லையே. எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. நான் ஏன் கலங்கணும் என்ன என் இருக்கையில. நான் ஏன் கலங்கணும் என்ன என் இருக்கையில. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என்ன என் இருக்கையில. நான் ஏன் கலங்கணும் என்ன என் இருக்கையில. என் மேய்ப்பர் நீர்தான். என்னுடைய மேய்ப்பர் நீங்க இருக்கும்போது ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில குறைவில்லப்பா, என்னுடைய வாழ்க்கையில பயம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில கலக்கம் இல்லை ஆண்டவரே. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறி உம் மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறி உம் மகிமை விளங்கும்படி. நான் ஏன் கலங்கணும் என்ன என் இருக்கையில. நான் ஏன் கலங்கணும் என்ன என் இருக்கையில. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. ஆத்துமா
முன்னே வெற்றி தருகின்றே விருந்து படைக்கின்றே நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையில நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையில என் மேய்ப்பன் நீரானையா எனக்கென்று குறைவே இல்லை என் மேய்ப்பன் நீர்தானையா எனக்கென்றும் குறைவே இல்லை நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையில நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையில என் மேய்ப்பர் நீர்தானையா எனக்கென்றும் குறைவே இல்லை என் மேய்ப்பர் நீர்தானையா எனக்கென்றும் குறைவே இல்லை நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையில நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையில என் மேய்ப்பர் நீர்தானையா எனக்கென்றும் குறைவே இல்லை என் மேய்ப்பர் நீர்தானையா எனக்கென்றும் குறைவே இல்லை நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் கிருபை பின்தொடரும் நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் அவருடைய கிருபை நம்மளை தொடர்ந்து நடத்தும். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் மேய்ப்பராய் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தந்து நடத்துகிற மேய்ப்பர். கலங்கணும் என் நாயன் இருக்கையில நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையில என் மேய்ப்பர் நீர்தானையா எனக்கென்றும் குறைவே இல்லை என் மேய்ப்பர் நீர்தானையா எனக்கென்றும் குறைவே இல்லை ஒரு மேய்ப்பனுக்கு பின்னாடி ஆடுகள் போகும்போது அது எதை குறித்ததான கலக்கணும் அந்த ஆடுகளுக்கு வராது. ஏன்னா தனக்கு முன்னாக அந்த மேய்ப்பர் போறா, தனக்கு தேவையான ஆகாரங்களை தனக்கு தேவையான தண்ணீரை அந்த மேய்ப்பன் கொண்டு வந்து நம்மளை நடத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கை அந்த ஆடுகளுக்கு இருக்குது. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பிரதான மேய்ப்பராகிய அந்த இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் இருக்கும்போது நமக்குள்ளே வெளிப்படும் போது நம்ம எதை குறிக்கமோ நம்மளுக்கு பயம் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை, எதை குறித்ததான கலக்கங்கள் நம்மளுக்கு இல்லை. எதிரிகள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, நமக்கு முன்பாக நம்மளுடைய நல்ல மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்ம இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அதிசயங்களை நம்மளால் காண முடியும். இல்லை நல்லவரே, உமக்கு நன்றியப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஒரு மேய்ப்பராய் இருந்து எங்களை அனுதினமும் நீங்கள் நடத்துகிறதற்காக உமக்கு நன்றியப்பா. உம்முடைய கிருபை எங்களை ஆண்டவரே தொடர்ந்து நடத்தட்டும். எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை தந்து நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மேய்ப்பர் நீர் இருக்கும்போது எதை குறித்ததான கலக்கமோ பயமோ எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென்.
எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. நம்ம இப்பொழுது ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக இந்த நாளில் நம்ம சபைக்காக, சபை குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு அநேக அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி வருகிறார். ஆமே. நல்ல ஒரு சகோதரர் ஜெபிப்பாங்க, அவளோட இணைந்து நம்ம கருத்தாய் ஒருமனப்பட்டு உற்சாகத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது இன்னும் அவருடைய பலனை, அவருடைய மகிமையை நம்மளால் உணர முடியும், அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால் எல்லாரும் நம்ம ஒருமனப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஒரு சில ஜெப குறிப்பாக ஜெபிக்க போகிறான். தானியேல் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். தானியேல் 10:13. பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். ஹல்லேலூயா. இந்த 120 நாள் ஜெபிக்கிறோம்ல, ஜெபத்தை ஜெபிக்கிறதுக்கு உட்காந்துக்க நாளுக்கு முன்னாடியே ஆண்டவர் இந்த ஜெப குறிப்பு ஜெபிக்க போகிறோம்னு சொல்லி ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. ஆனால் அதை தடை செய்கிற எல்லா வானமடத்தின் அவைகள், துறைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லா பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதியின் கீழில் அழிக்கப்படும் சொல்லி அப்படியே முழங்கால் படிட்டு வானத்தின கையில் எடுத்து ஜெபனமா, ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை தடுக்கிற நினைக்கிற எல்லா வானமடத்தின் ஆவிகள், துறைத்தனங்கள் அழிக்கப்பட்ட, அதிகாரங்கள் அழிக்கப்படும் சொல்லி எல்லாரும் துரிதமாக முழங்கால் படிட்டு துரிதமாக முழங்கால் பட்டு அப்படி ஜெபனமா. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேசப்பா. எங்கள் ஜபத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா வானமடத்தின் ஆவிகள் அழிக்கப்பட்டோம், துறைத்தனங்கள் அழிக்கப்பட்டோம், அதிகாரங்கள் அழிக்கப்பட்டோம், எல்லா இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரலோக அதிபதிக்கு அழிக்கப்பட்டோம், எல்லா மனுஷீக்கிரைகள் மாந்திரத்தின் வல்லமை அழிக்கப்பட்டோம், எங்கள் ஜபத்தை தடை பண்ணுற எல்லா வானமடத்தின் ஆவி அழிக்கப்பட்டோம். அப்பா உடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உடைய வல்லமை வெளிப்படட்டும். இந்த 120 நாள் ஆண்டவர் நாங்கள் எந்தெந்த ஜப குறிப்பு ஜெபிக்கிறோமோ அதுக்கு பதில் தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே 100 நாள் ஜெபிக்கிற எந்தெந்த ஜப குறிப்புக்கு ஜெபம் பண்ணுறோமோ அந்த ஜப குறிப்பு நீர் பதில் தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எந்த ஜப குறிப்புக்கு ஜெபம் பண்ண போறோம் நீ அறிஞ்சிருக்கீங்க சப்பா. அந்த ஜபத்துக்கு நீர் பதிலும் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. தடை பண்ணுற எல்லா கிரியில் அழிக்கப்பட்டும், எல்லா வானமடத்தினாவும் அழிக்கப்பட்டும், எல்லா துறைத்தனங்கள் அழிக்கப்பட்டும், எல்லா அதிகாரங்கள் அழிக்கப்பட்டு போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராச்சும் நம்மளை அப்படி துரிதம் அப்படி ஜெபம் பண்ணுமா? பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. இந்த நேரத்தில் எங்களை ஜெபிக்க கொடுத்த உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஆண்டவரே, சபைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா வானமடத்தின் கிரிகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாக, அதிகாரங்கள் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியுடைய கிரிகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாக, வானமடத்தில் செயல்படுகிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா செய்வினின் வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாக, மாந்திரிகத்தின் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைக்கோ சபை குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையுள்ள கரங்க தாமே சபைக்குள்ள இறங்குவதாக, ஜெபத்தை கேட்க விடாம தடை செய்கிற கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசுடைய ராஜ்யங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களை நீங்க தாமே பாதுகாத்து வழி நடத்துங்க, நீங்க தாமே ஆயத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தேவதூதர்கள் நீங்க தாமே அனுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசுடைய ராஜ்யங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜெபங்களுக்கு நீங்க தாமே பதிலை தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை பரலோகத்தை கேட்க விடாதபடி தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க தாமே ஒவ்வொரு ஜெபத்துக்கு பதிலை தந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சப்பா தானியுடைய ஜெபத்தை கேட்டது போல ஆண்டவரே, ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கு நீங்க தாமே பரலோகத்திலிருந்து கேட்டு பதிலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தேவதூதர்கள் இணைந்து யுத்தம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஜெபத்துக்கு பதில் தரப்போற உடைய மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜெபத்தை கேட்டதற்காக கண்டு செலுத்துறோம்ப்பா. அடுத்த சங்கீதம் எழுதின புஸ்தகம் 126வது அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரமா 126:1. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அல்லேலூயா. நம்ம சபை ஜனங்களை பிசாசு ஏதோ ஒரு காரியத்தில் சிறை பிடிச்சி வச்சிருக்கேன்.
எல்லா சிறையிருப்புகளும் மாறட்டும், எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். கர்த்தரோட எல்லாமே சபை ஜனங்களுக்கு வெளிப்படணும், விடுதலாக்கப்படணும் சொல்லி அப்படி ஜெபணுமா. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேசப்பா. ஆண்டவர் ஜனங்களை சிறை பிடிச்சிருக்க எல்லா கிரியைகள் அழிக்கப்பட்டும், எல்லா சிறையிருப்புகளும் ஆண்டவர் நிர்மமாக்கப்படட்டும். ஆண்டவர் பிசாசு ஆண்டவர் சபை ஜனங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் அந்த சிறை பிடிச்சி வச்சிருக்க ஆண்டவர், வியாதினால சிறை பிடிச்சி வச்சிருக்க ஆண்டவர், கடனால சிறை பிடிச்சி வச்சிருக்க ஆண்டவர், ஜெப வாழ்க்கை தடை செஞ்சிருக்கான் ஏசப்பா, பாவத்தினால சிறை பிடிச்சி வச்சிருக்க ஆண்டவர். எல்லா சிறையிருப்புகள் மாறட்டும், எல்லா சிறையிருப்புகளும் உடைக்கப்படட்டும், எல்லா சிறையிருப்புகளும் உடைக்கப்படட்டும். கர்த்தரோட வல்லமை சபை ஜனங்களுக்கு வெளிப்பட்டு ஏசப்பா, ஜனங்களுக்கு நல்ல வெளிப்படட்டும், சபைக்கு நல்ல வெளிப்படட்டும். எல்லா சிறையிருப்புகள் மாறட்டும், எல்லா சிறையிருப்புகள் மாறட்டும், எல்லா சிறையிருப்புகள் நிர்மலமாக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரோட வல்லமை சபை ஜனங்களுக்கு செயல்படட்டும், வல்லமை செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராச்சும் சொன்ன அர்ப்பணிச்சு அப்படி ஜெபணுமா. அன்னை பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் சபா. அந்த வேலை ஆண்டவரே எங்களை ஜெபி கொடுத்தக்கா நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. சபைக்காவுடைய சமூகத்துல வர சபா, சபையில இருக்க ஒவ்வொரு ஜனங்களுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறேன் சபா. எல்லா சிறையிருப்பின் கிரியில் அழிக்கப்பட்டே சபா, ஜனங்களுக்கு ஒரு முழு விடுதலை உண்டாகட்டே சபா. ஆவிக்குரிய வாழ்க்கையில சிறைப்படுத்தி வச்சுக்க எல்லா கிரியில் அழிக்கப்படட்டும் சபா. ஜபத்துல ஆண்டே சபா கட்டி வச்சுக்க எல்லா கிரியில் அழிக்கப்படட்டும்பா. நீங்க பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்படும் சொன்னீங்களே. பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் சொன்னீங்களேப்பா. ஜனங்களுடைய எல்லா சிறையிருப்புகளும் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஜனங்கள் உண்மை விடுதலையோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க. பாவத்துல கட்டி வச்சிருக்க எல்லா கிரியில் அழிக்கப்பட்டு எல்லா மாம்ச எண்ணங்கள் ஆண்டே அழிக்கப்பட்டு சப்பா. எந்த காரியத்தில் ஆண்டே பிசாசான ஜனங்களை ஆண்டே சிறைப்படுத்தி வச்சிருக்கானோ அதுல இருந்து ஜனங்களுக்குள்ள முழு விடுதலை உண்டாகட்டே சப்பா. விடுதலையோடு ஆண்டே ஒவ்வொருத்தருமே ஆராதிக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஜெபத்தை கேட்டு இருக்காம நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஏசாயா எழுதின புஸ்தகம் 62வது அதிகாரம் 6-7 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். சீக்கிரமா. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஹல்லேலூயா. நம்ம சபைக்குள்ள ஜெப எழுப்புதல் ஊற்றப்படணும், ஜெப வல்லமை ஒவ்வொரு நபருக்குள்ள ஊற்றப்படணும். தனி நபர் ஜெபம், குடும்ப தேவனை ஆராதிக்கணும். ஈவன் ராபர்ட் வந்து எழுப்புதலுக்காக 12 மணிலேருந்து 4 மணி 5 மணி வரை ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. வேலை அம்மளை மாதிரி அவரும் நிலக்கரை சுரங்கத்தில் வேலை செஞ்சவர் தான். ஆனால் அது அந்த சரீர பலவீன சோர்வை பார்க்காம ஆனால் 5 மணி நேரம் தினமும் அனுதினமும் ஜெபிச்சிருக்காரு. அந்த ஒரு நபரோட ஜெப எழுப்புதல் தான் ஒட்டுமொத்த வேல்ஸ் தேசத்தை மாற்றுச்சு. நம்மளோட ஜெபம் நம்ம சபைக்குள்ள அந்த மாதிரி ஜெப எழுப்புதல் ஜெப வல்லமை சபை ஜனங்களுக்குள்ள ஊட்டப்படணும். ஜெபத்தை குறித்த ஒரு தாகம், ஒரு வைராக்கிய வாஞ்ச உண்டாகுது. அப்படி ஜெபணுமா. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ள ஜெப எழுப்புதலை ஊற்றுங்க, ஜெப எழுப்புதலை ஊற்றுங்க ஏசப்பா. ஜெபிக்கடாம தடை பண்ணுகிற எல்லா மந்தப்படுத்துகிற எல்லா கிரியைகள் அழிக்கப்படட்டும், எல்லா மந்தப்படுத்துகிற கிரியைகள் அழிக்கப்படட்டும், எல்லா மந்தப்படுத்துகிற கிரியைகள் அழிக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை சபைக்குள்ள வெளிப்பட்டு ஏசப்பா. ஜெப வல்லமை ஆண்டவரே சபை ஜனங்களை மூடட்டும். ஆண்டவரே, உனக்கு தனி ஜெபத்தினால் நிரப்புங்க, தனி ஜெபத்தினால் நிரப்புங்க ஏசப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை வெளிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப வல்லமை ஆண்டவரே சபைக்குள்ள ஆண்டவரே ஜனங்களுக்கு செயல்படட்டும், ஜனங்களுக்கு நல்லமை செயல்படட்டும். ஜெப எழுப்புதலை ஊற்றுங்க ஏசப்பா. அக்கினியை போட வந்து சொன்னீங்களே, அந்த எழுப்புதல் அக்கினி, அந்த ஜெப எழுப்புதல் அக்கினி சபைக்குள்ள பற்றி எரியட்டும், சபை ஜனங்கள் எரியத்துக்குள்ள பற்றி எரியட்டும். ஜெபத்தை குறித்த வாஞ்சை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நபர் ஈவான் ராபர்ட் போல ஜெபிக்க உதவி செய்துங்க. ஒவ்வொரு நபர் எழுப்புதல் நபரா மாற்ற முடியாங்க ஜெபிக்கிறோம். அந்த தானியலை போல ஜெபிக்கிற நபரா மாற்றுங்க, எலியாவை மாற்றுங்க ஏசப்பா, எஸ்தர்களை மாற்றுங்க, தெபோராளை மாற்றுங்க ஆண்டவரே. எழுப்புதலுக்கிற பாத்திரங்களை மாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரை சொன்னவர் அர்ப்பணிச்சு அப்படி ஜெபணுமா. நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. இந்த வேளையில எங்களை ஜெபை கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வேளையில எங்கள் சபைக்குள்ளாண்டவரே உம்முடைய ஜெபத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. ஜனங்களை ஜெபிக்க விடாதபடி தடை பண்ணுகிற எல்லா ஆவிகளும் எங்கள் சபையை விட்டு விலகுவதாக. ஒவ்வொரு குடும்பங்களை ஜெபங்கள் எழும்பட்டும் இயேசுப்பா. ஜெபிக்க விடாதபடி சோர்வுகளை பலவீனங்களை உண்டு பண்ணுகிற எல்லா ஆவிகளும் அழிக்கப்படுவதாக. எல்லா பலவீனங்களையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. பிரகாரமான காரியங்கள்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாக. எல்லா கவலைகளும் எல்லா போராட்டங்களும் மாறட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் ஜெபத்துல வளர பண்ணுவீராக. இயேசுப்பா, தனி ஜெபங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் எழும்பட்டும் இயேசுப்பா. ஜெபங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. சபைக்குள்ள ஒரு ஜெப எழுப்புதல் உண்டாவதாக. ஜனங்களுக்குள்ள ஜெபிக்கணுங்கிற தாக உணர்வு உண்டாவதாக. சபைக்குள்ள ஒரு எழுப்புதலை நீங்க தாங்க ஆண்டவரே. ஜெப எழுப்புதல் எங்க
சபைக்குள்ள கொடுங்க ஆண்டவரே. ஆமென். ஜனங்களை ஜெபிக்க விடாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள் எங்க சபையை விட்டு விலகுவதாக. ஆமென். ஜனங்களுக்குள்ள எல்லா மந்த தன்மைகளும் மாறட்டும் ஏசப்பா. ஆமென். எல்லா தூக்கத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. எல்லா கரணித்திரையின் ஆவிகள் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு விலகுவதாக. அப்பா ஜனங்களுக்குள்ள ஜெபிக்கணுங்கிற ஒரு வாஞ்சையை கொடுங்க ஏசப்பா. அப்பா இந்த கடைசி காலத்துல ஜெபம் இல்லைன்னா ஆண்டவரே நாங்க எழுப்புதல பார்க்க முடியாது ஆண்டவரே. ஜனங்களுக்குள்ள ஜெபிக்கிறதாக உணர்வு உண்டாவதாக. அப்பா தானியேலை போல இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜனங்களை சபைக்குள்ள எழுப்புங்க ஆண்டவரே. ஒரு எலியாவை போல ஜெபிக்கிற ஜனங்களை எழுப்புங்க ஏசப்பா. அப்பா ஒரு ஜெப ஆவி சபைக்குள்ள ஊற்றப்படுவதாக. ஒரு ஜெப எழுப்புதல் சபைக்குள்ள இறங்குவதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க நிரப்புங்க ஏசப்பா. அப்பா ஊழியக்காரோட நாங்க இணைந்து நாங்க ஜெபத்துல வளரணும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாள் ஆண்டவரே ஏசப்பா நாங்க எல்லாம் ஜெபிக்க வைங்க ஆண்டவரே. ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரை தட்டி எழுப்புவீராக. எல்லா பலவீனங்களும் சோர்வுகளும் மாறுவதாக. அப்பா ஜனங்களான ஜெபிக்க விடாதபடி சோர்வுகளை உட்படுத்துகிற கிரியைகள்லாம் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜெபத்தை கேட்டு நீர் பதிலை தருகிறதற்காக நாங்கள் நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். காற்றையும் நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றையும் நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும், ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. நம்ம சபை கட்டுமானம் பண்ணிக்கா ஜெபிக்க போகிறேன். ஏன் இவ்வளோ நாள் தடைப்பட்டுருந்துச்சுன்னா தேவைகள் சந்திக்கப்படணும். தேவை இல்லாமல் தான் தடைப்பட்டுருந்துச்சு. எல்லா பண தேவைகளும் சந்திக்கப்படணும். ஊழியத்துக்கிற எல்லா பொருள் தேவையும் கம்ப்யூட்டர் வாங்கணும். இன்னும் சபையில் கட்டுமான பணி இருக்குது. தேவோட சபையில் நம்ம இடத்த வாங்கி தேவன் கட்டி கொடுக்கணும். நம்ம அநேக தேவைகளுக்குரிய பண தேவை பொருள் தேவை இருக்குது. நம்ம சபையோட தேவைகள் சந்திக்கப்படணும், பொருள் தேவை சந்திக்கப்படணும். இன்றைக்கி கூட ஒரு ஊழியர் மீட்டிங் போகும்போது ஒரு ஊழியக்கார் சொன்னார், 1,20,000 கரண்ட் பில்லு கட்டணுமா. ஆனால் அவருக்கு மறுநாள் காசு இல்லை. நைட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டாரான். அமெரிக்கா தேசத்துலேருந்து ஒரு நபர் ஃபோன் அடித்தாரான், உங்கள் பேர் இதானே, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 1,20,000 அனுப்பிச்சுடுறேன், தேவன் யாருக்கு இந்த பணத்தை கொடுக்கணும்னு ஏவிக்கிட்டே இருந்தார். தூக்கத்தில் அந்த ஊழியக்காரோட பேரை சொல்லி இந்த நபருக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னாரான். கர்த்தருடைய வல்லமை நம்ம சபை ஜனங்களுக்கு கொடுக்குற நபரை தேவன் எழுப்பி தரணும். தேவனே பரலோகத்திலேருந்து நீ போய் ஆலயத்துக்கு கொடு, ராஜ்யத்துக்கு கொடு, ஊழியம் கட்டுமானம் பண்ணிக்கா கொடுன்னு சொல்லி கர்த்தரே பேசணும். தேவைகள் அநேகமாக இருக்குது. சபை தேவை முழுமையாக தேவன் கட்டி முடிக்கணும். இந்த வருஷத்துக்குள்ள தேவன் இந்த ஆலயத்தை கட்டி முடிச்சு அதுக்கு தன்னை திறப்புலா கொண்டாடணும்னு சொல்லி எல்லாம் அர்ப்பணிச்சப்படி ஜெபம் பண்ணுமா. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் ஊழியத்துக்கு அநேக பண தேவைகள் இருக்குது ஏசப்பா. சபைக்கு பண தேவைகள் இருக்குது ஏசப்பா. ஆண்டவரே, சபை கட்டுமானம் பண்ணி ஆண்டவர் தேவையில்லாமல் ஆண்டவர் பணம் இல்லாமல் ஆண்டவர் தடைப்பட்டிருக்கு. எல்லா பண தேவைகளையும் சந்திங்கப்பா. பொருள் தேவையில சந்திங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படட்டும். எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட்டு ஏசப்பா. ஊழியத்துக்கு எல்லா பண தேவையில சந்திங்க, பொருள் தேவையில சந்திங்க ஆண்டவரே. கர்த்தரோட வல்லமை வெளிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக வாகனங்கள் வாங்கணும் ஏசப்பா. ஆண்டவரே, வாகனங்கள்லாம் வாங்கணும், கம்ப்யூட்டர் வாங்கணும், கீபோர்டு வாங்கணும் ஏசப்பா.
பேடு வாங்கின ஆண்டவரே. ஊழியத்துக்கு அநேக பண தேவைகள் இருக்கு ஏசப்பா. தேவோட்டு நல்ல ஒரு இடத்த வாங்கி கொடுத்து சபையை கட்டணும் ஏசப்பா. அதுக்கு தானே பண தேவைகளை சந்திங்க. எல்லா பொருள் தேவையும் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடை பண்ணுகிற எல்லா கிரியில் அழிக்கப்பட்டு எங்கள் குறைவுகள்லாம் நிறைவாகட்டும் ஏசப்பா. என் குறைவுகள்லாம் நிறைவாட்ட ஆண்டவரே. ஊழியத்துக்குள்ள இருக்க எல்லா குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். அந்த சபை கட்டுமானம் பண்ணுகிற எல்லா குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். வேலை செய்ய நபர்களை பலனை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. பாதுகாப்பாக கட்டளை முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்துக்குள்ள ஆண்டவரே அந்த பண தேவைகளை சந்தித்து ஆலயத்தை கட்டி முடிக்க உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமா, யாராச்சும் அர்ப்பணம் அப்படி ஜெபணுமா? அன்பின் பரலோக பிதாவே, மிதிக்கிற சகோதரர்களே இயேசுப்பா, இதில் ஜெபிக்கிற தலைவருக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுப்பா. சபை எங்கள் சபை கட்டுமான படிக்கா ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. சபை தேவைகள்லாம் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க இயேசுப்பா. சபா ஜனங்களுக்கு கொடுக்கிற கருத்தை நீரை எழுப்பி கொடுங்க இயேசுப்பா. சபா கட்ட விடாம தடை பண்ற எல்லா கிரியையிலும் அழிக்கப்படுவதாக இயேசுப்பா. சீக்கிரமா கட்டி முடிக்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. ஊழியத்தில் உள்ள தேவைகள்லாம் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க இயேசுப்பா. சபா கொடுக்கிற கருத்தை நீரை எழுப்புங்க இயேசுப்பா. சபா வேலை செய்யற இயேசுப்பா, அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க இயேசுப்பா. பலனை கொடுங்க இயேசுப்பா. இயேசுப்பா வேலை செய்யற ஒவ்வொருத்தருக்கும் நீரே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க இயேசுப்பா. சீக்கிரத்துல கட்டி முடிக்க போற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஜெபத்தை கேட்டு அதுக்காக நன்றி செலுத்துறேன் இயேசுப்பா. எல்லா தேவைகளையும் சந்திச்சிங்களே அதுக்காக நன்றி செலுத்துறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. நம்ம சபையை சுற்றி இருக்க 2 சபையை சுற்றி இருக்க எல்லா கிராமங்களுக்காக ஊர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம சபையில் தேவன் ஆத்மாக்குரிய தேவைகளை சந்திக்க போகணும். ஆலயம் முழுவதும் தேவன் ஆட்கள் நிரப்பப்படணும். தேவோட்ட சபைக்கான தேவர் அந்த சபை அங்கே சபை தொடங்குறதுக்கு முன்னதாக ஆண்டவர் ஊழியக்காட்ட தீர்க்கதரிசனம் ஒரு வார்த்தையை பேசினார். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டுன்னு தேவன் சொன்னார். அதுபோல் இங்கே லட்சங்கள் கூடி ஆராதிக்கிற மாதிரி தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அநேகர்கிட்ட பேசியிருக்கிறாரு. அந்த ஆண்டவரே சபைக்கு ஆண்டவரே ஜனத்திரச்சியில் நிரப்புங்க ஆண்டவரே. வாக்குத்தத்தமும் தேவன் கொடுத்துருக்காரு. இந்த இடத்த மதில் இல்லாத பட்டணம் போல் மாற்றுவேன், ஜனத்திரச்சியில் அந்த இடத்த நிரப்புன்னு சொன்னார். வானத்தின் கைகள் உயர்த்தி நேர்மூலங்கள் படிட்டு அப்படி ஜெபணுமா? ஆண்டவரே எங்கள் சபை 2 சபையா ஆண்டு ஜனத்தினால் நிரப்புங்க சப்பா. ஆண்டு ஆத்துமாக்களால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களால் நிரப்புங்க ஆண்டவரே. சபைக்கு ஆண்டவரே ஆத்துமாக்கள் வேணும் ஏசப்பா. புதிய ஆத்துமாக்கள் வேணும் ஏசப்பா. ஆண்டவர் இந்த மாதம் புதிய ஆத்துமாக்கள் 25 பேர் வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த சபைக்கு 25 பேர் வேணும் ஏசப்பா. புதிய ஆத்துமாக்கள் தாங்க ஆண்டவரே. தேவோட சபைக்கு 15 ஆத்துமாக்கள் தேவை ஏசப்பா. புதிய ஆத்துமாக்களை தாங்க. பின்மாட்டத்தில் போன ஆத்துமாக்களை சந்திங்க. கர்த்தரோட எல்லாமே வெளிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்கள் எல்லா தேவைகளை சந்திங்க. ஆத்துமாக்கள் தேவைகளை சந்திங்க. ஆத்துமாக்கள் தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரோட எல்லாமே வெளிப்படட்டு ஆண்டவரே. எல்லா ஆண்டவர் ஆத்துமாக்கள் தேவைகளை சந்திங்க. ஆண்டு ஆத்துமாக்கள் தேவைகளை சந்திங்க ஏசப்பா. சபையை சுற்றி எல்லா கிராமங்களுக்கு ஜெபிக்கிறோம். கிராமங்களுக்கு நல்ல வெளிப்படட்டும். கிராமங்களுக்கு நல்ல வெளிப்படட்டும். வீடு நல்ல வெளிப்படட்டும். தெருவா நல்ல வெளிப்படட்டும். ஒவ்வொரு நபருக்கும் நல்ல வெளிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே உண்மையான தேவம் சொல்லி கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. ரட்சி பண்ணி கட்டளை முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராச்சும் அர்ப்பணிச்சு அப்படி ஜெபணுமா? ஆமென் ஆமென் ஆமென். அன்பி பல்லவமிதிக்கிறோம் சோதரிக்கிறே சபா இந்த பேட்டகம் நன்றி செலுத்துகிறே சபா. எங்க சபைக்கு அநேக ஆத்துமாக்களை தேவன் தம்மை கட்டளையிடுங்க சபா. நாங்களா மட்டும் ஆத்துமாக்களால் நடப்புங்க சபை. எங்க சபை இருக்க ஒவ்வொரு ஜனங்களான வர உதவி செய்தலுங்க. ஒவ்வொரு கிராமங்களையும் தேவன் தம்மை ரட்சிக்கப்படுத்துங்க சபா. சபை எல்லாரும் நீரே மெய்யான தேவன் கண்டுகொள்ள உதவி செய்தலுங்க. எல்லா பிசாசன கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஜனங்கள் வடவிடாமல் தடை பண்ணுகிற கிரியைகள் அழிக்கப்படட்டே சபா. ஒவ்வொரு ஜனங்களும் தேடி உதவி செய்தலுங்க. இந்த சபைக்கு அநேக ஆத்துமாக்களை தேவன் தம்மை கட்டளை ஆத்துமாக்களை தேவையில்லை தேவன் நம்மை சந்திக்கப்பட நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜலப்பிதாவே ஆமென். ஆமென் ஆமென். ஜெபத்தை கேட்டு இருக்காம நன்றி செலுத்துறோம்ப்பா. சங்கீத புஸ்தகம் 113வது அதிகாரம் 9வது வசனம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம சபையில் யார் குழந்தை பாக்கியம் இல்லையோ கர்த்தரோட வல்லமை அவங்களுக்கு செயல்படணும். குழந்தை பாக்கியத்தின் காரியத்தை தேவன் அற்புதத்தை செய்தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஊழியக்கார ஒரு திருப்பு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிரச்சனைனால அவங்க இப்படி தான் ஜெபம் பண்ணான்னு சொன்னாங்க. ஆண்டவரே எனக்குள்ள இருக்க பலனை அந்த நபருக்குள்ள கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அந்த காரியம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஆண்டவர் எங்கள் சபைக்குள்ள யார் குழந்தை பாக்கியம் இல்லையோ ஆண்டவரே எனக்குன்னு வச்சிருப்பீங்களா அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. என் சந்ததிக்குன்னு அந்த ஆசீர்வாதத்தை வச்சிருப்பீங்களா அதை கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அதே போல தான்
வானத்துக்கு கையில் எடுத்து ஆண்டவரே எங்கள் சபைக்குள்ள யாரும் ஆண்டவர் மலடின்னு இருக்கக்கூடாது ஆண்டவரே, யாரும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடாது, அற்புதத்தை செய்திடலுங்க, அந்த அற்புதத்தை செய்திடலுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் சபைக்குள்ள யாரும் மலடின்னு இருக்கக்கூடாது ஏசப்பா. மலடின்னு சொன்னவங்க ஆண்டவரே பிள்ளைத்தாச்சுன்னு சொல்ல உதவி செய்திடலுங்க ஆண்டவரே. கற்பத்துக்குள்ள வெள்ளம் வெளிப்படட்டும், கற்பத்துக்குள்ள வெள்ளம் வெளிப்படட்டும், கற்பத்துக்குள்ள வெள்ளம் வெளிப்படட்டும், கற்பத்துக்குள்ள வெள்ளம் வெளிப்படட்டும் ஏசப்பா. கற்பத்தின் கனி கர்த்தாவின் சுதந்திரம் சொன்னீங்களே, அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. சபைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, சபைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஆண்ட. இப்பொழுது கற்ப பைக்கிலும் நல்லமே வெளிப்படட்டும், கற்ப பைக்கிலும் நல்லமே வெளிப்படட்டும் ஏசப்பா. கற்ப பைக்கிலும் நல்லமே வெளிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்ட. ஒவ்வொரு கற்ப பைக்கிலும் நல்லமே வெளிப்படட்டும். ஒரு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க. இந்த 120 நாள் ஜெபத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஒரு அற்புதத்துக்கான உதவி செய்திருங்க, ஒரு அற்புதத்துக்கான உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏளனமா பேசுகிற நபருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க உதவி செய்திருங்க. இப்பொழுது கற்ப பைக்கில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், கற்ப பைக்கில் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாம், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவனால கூடாது, என் தேவனால எல்லாம் கூட சொன்னீங்களே. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இந்த அற்புதத்தை நீ செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராச்சும் அர்ப்பணிச்சு அப்படி ஜெபணுமா? பரலோகத்துக்கு சத்திக்கிறோம் ஆண்டவரே. சபையில குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரால் சுதந்திரம் ஆண்டவரே. கற்பத்தின் குழந்தை பாக்கி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாமா பேசுறவங்க முன்னாடி ஆண்டவரே சபா கற்பத்தின் கிடை தந்திர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்நாளுக்கு எப்படி சாமியில கொடுத்தீங்களா ஆண்டவரே சபா. எங்க சபையில ஒருத்தவங்களுக்கு ஆண்டவரே சாமியில் தந்திர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். 120 நாள் ஜெபத்துல ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. பதில் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. மறுபடியா எங்க சபையில யாருமே இருக்க கூடாது ஆண்டவரே. உதேசமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. கற்பத்தின் உண்டாகும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. ஏழமா பேசுறவங்க முன்னாடி ஆண்டவரே சபா தலை நிமிர்ந்து நிற்க உதேசமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. இயேசுநாமம் ஜெபிக்கிறோம். ஆமென். 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 ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அன்னால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன், அன்னால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறும் வர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறும் வர ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. நம்ம சபையில் யார் தொழில் செய்கிற வியாபாரம் செய்கிறவங்க வேலை செய்கிற நம்பருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அவங்க எவ்வளோ தான் கையின் பிரயாசத்தில் ஜெபம் பண்ணாலும் கடனில் கொடுத்துறாங்க, வட்டி காசு கொடுத்துறாங்க. அவங்கள பிசாசு அந்த விதமான ஆசீர்வாதத்தை விழுங்கிறேன். கர்த்தரோட எல்லாமே சபை ஜனங்களுக்கு செயல்படணும், அவங்க ஆசீர்வதிக்கப்படும். செய்கிற தொழில் வியாபாரம் வேலையில் ஆசீர்வாதம் உண்டாகணும் ஜெபம் பண்ணணும். ஊழியத்துக்கு போகிற ஒரு இடத்துல நாங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு போகும்போது அவ்வளோ பெரிய டயராக இருக்கும். கலட்டி மாட்டினா 150. நாங்கள் கூட நான் பாஸ்டர் பேசிக்கிட்டேன், 500 கிடைக்கும் இந்த டயர் கழட்டி மாட்டினா அப்படின்னு பார்த்தா 100 ரூபா 150 ரூபா தான் கொடுப்பாங்களாம். அதுலேயும் பேசினா 100 ரூபா தான் கொடுப்பாங்களாம். அதே மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சபைக்கில் யாருமே சொகுசாக இருந்து சம்பாதிக்கல, கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. கொத்தனார் வேலைக்கு போகிறாங்க, விறகு வெட்ட போகிறாங்க, கஷ்டப்பட்டு தான் வியாபாரம் செஞ்சு தொழில் செய்கிறாங்க. அவங்க தொழில் வியாபாரம் வேலையில் ஆசீர்வாதம் உண்டாகணும், பாதுகாப்பு உண்டாகணும் சொல்லிவிட்டு ஜெபமனமா. ஆண்டவரே நான் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. சபை ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, சபை ஜனங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. தொழில் ஆசீர்வதிங்க, வியாபாரத்தில் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வேலையில் ஆசீர்வதிங்க, கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஜனங்களை ஆசீர்வதிங்க, ஜனங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், வியாபாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வாயில திறந்து ஜெபம் பண்ணுமா.
அந்த தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஏசப்பா. தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. வியாபாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அந்த வேலை செய்கிற காரியத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஏசப்பா. அவங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஜனங்களுடைய கடன் பிரச்சனைலாம் மாற்றுங்க. எல்லா கடன் பிரச்சனையை மாற்றி போடுங்க. ஆசீர்வதி கடன் பிரச்சனைலாம் மாற்றுங்க ஏசப்பா. ஜனங்களுக்கு நல்ல வெளிப்படட்டும் ஆண்டவர். சம்பாதிக்கிற பணம் ஏசப்பா கடனாலே ஆண்டவரை போயிருது ஏசப்பா. ஆண்டவர் லோன்னால அந்த காசை கட்டிடுறாங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை சபை ஜனங்களுக்கு செயல்பட்டும். அந்த வியாபாரத்தில் வேலையில் தொழிலில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. நல்ல அரசாங்க பணிகளை கட்டளையிடுங்க ஏசப்பா. புதிய புதிய தொழிலை தொடங்க உதவி செய்துங்க. ஏற்ற நாணத்தை கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது சொன்னவர் அப்படின்னு சொல்லி ஜெபணுமா? அன்னிப்பரலோக பிதாவே மே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. நீங்கள் எங்களுக்கு எடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபைக்குள்ள யார் யார் ஆண்டவரே ஏசப்பா தொழில் செய்கிறாங்களோ ஆண்டவரே, வேலைக்கு போகிறாங்களோ ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உங்களுடைய பாதுகாப்பு வெளிப்படட்ட ஆண்டவரே. செய்கிற தொழில்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க. வியாபாரங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. நாளுக்கு நாள் செய்கிற தொழில்களை வியாபாரங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். விருத்தி அடைய உதவி செய்தருங்க ஏசப்பா. உங்களுடைய மகிமையின் கரந்தான் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய மகிமையின் கரை வெளிப்படட்ட ஆண்டவரே. ஆண்டவரே கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. உம்முடைய மகிமையின் கரந்தான் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். செய்கைக்கு தக்க பலனை காண்பான்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் அதற்கு ஏற்ற பலனை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படுவதாக. அநேக பேர் ஏற்ற வேலை இல்லாம இருக்காங்களே ஏசப்பா. அவங்களுக்கு நல்ல வேலைகளை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் கரந்தான் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். செய்கிற தொழில்களை வியாபாரங்களை எப்படி ஆண்டவரே ஏசப்பா பெருக்கணுங்கிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. வளர்ச்சி அடைய உதவி செய்தருங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் கரை வெளிப்படுவதாக. ஆண்டவரே ஏசப்பா எங்க சபைக்குள்ள அநேக பேர் கடனோட இருக்காங்களே ஏசப்பா. ஆண்டவரே இந்த கடன்களை எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. அது பாவம்னு உணர உதவி செய்தருங்க ஆண்டவரே. இனிமே யாரும் கடன் வாங்க கூடாதுங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. நீதாமே ஆண்டவரே எல்லா கடன்களை எப்படி அடைக்கணுங்கிற ஞானத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. உம்முடைய மகிமையின் கரை வெளிப்படுவதாக. உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் தங்கட்ட ஆண்டவரே. ஏசப்பா இந்த வருஷத்தின் முடிவில் ஆண்டவரே கடனே இல்லைங்கிற சாட்சியை நாங்க கேட்க எங்களுக்கு உதவி செய்தருங்க. ஆசீர்வாதத்தினால நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே சேப்பற மேலான கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜல பிதாவே. கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எழுந்து நின்றுக்கிறோம். சங்கீதம் எழுதின புத்தகம் 91 அதிகாரம் 3வது வசனம். எல்லாம் எழுந்து நின்றுக்கிறோம். சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். அல்லேலூயா. நம்ம சபை ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகணும். வேலைக்கு போகிற இடத்துல, ஸ்கூலுக்கு போகிற இடத்துல, காலேஜுக்கு போகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிரயாணத்தில் கர்த்தரோட எல்லாம் வெளிப்படணும். ஒரு பாதுகாப்பு உண்டாகணும். எந்த விதமான அசுத்தாவையும் கொள்ளை நோய்களும் வாதைகளும் அணுகக்கூடாது. ஜனங்களை தொற்றக்கூடாது. எல்லா மரணத்தின் கட்டுகள் உடைக்கப்படும் சொல்லி அப்படி ஜெபம் வானத்தின கையில் எடுத்து அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே சபை ஜனங்களுக்கு எல்லாம் வெளிப்படட்டும் ஏசப்பா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. சபை வாயில திறந்து அப்படி ஜெபமா சபை ஜனங்களுக்கு பாதுகாப்பாக கட்டளையிடுங்க. சபை ஜனங்களுக்கு பாதுகாப்பாக கட்டளையிடுங்க ஏசப்பா. பாதுகாப்பாக கட்டளையிடுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாம். வேலைக்கு போகிற இடத்துல, ஸ்கூலுக்கு போகிற இடத்துல, காலேஜுக்கு போகிற இடத்துல எல்லா விதத்திலும் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். தொழில் செய்கிற இடத்துல, வியாபாரம் செய்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு உண்டாகும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சாத்தான கிரியைகள், இந்த கொள்ளை நோய்களும், இந்த அசுத்த வல்லமைகளும், எந்த விதமான விபத்து உண்டாயிடக்கூடாது ஏசப்பா. ஜனங்களை பாதுகாத்துக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களை சுற்றி வல்லமையாக வெளிப்பட்டு பாதுகாத்துக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி செய்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென். அடுத்த ஒரு ஜெப குறிப்பு. நம்ம சபைக்குள்ள அநேக அற்புத அடைய நடப்பிக்கப்படணும். சபைக்குள்ள பெதஸ்தா குலத்தின் மகிமை, பெதஸ்தா குலத்தின் வல்லமை சபைக்குள்ள செயல்படணும். யாருமே வியாதியோடு இருக்கக்கூடாது. எல்லாம் வியாதிகள் மாறட்டும். எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டும். மரணிச்சு போனாலும் இந்த ஆலயத்தில் கொண்டு வச்சாலும் புது ஜீவன் உண்டாகணும். அந்த பெதஸ்தா குலத்தின் மகிமை சபைக்குள்ள செயல்படும். கண்களை அப்படி ஜெபம் பண்ணுமா? வாயில் திறந்து அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே சபை ஜனங்களுக்கு நல்ல வெளிப்படட்டும். சபை ஜனங்களுக்கு நல்ல வெளிப்படட்டும் ஏசப்பா. சபை ஜனங்களுக்கு நல்ல வெளிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை ஜனங்களுக்கு நல்ல வெளிப்படட்டும் ஏசப்பா. ஆண்டவரே சபை ஜனங்களுக்கு நல்ல வெளிப்படட்டும். எல்லா வியாதிகளும் மாறட்டும். எல்லா பிசாசும் கட்டு உடைக்கப்பட்டும். எல்லா அசுத்த வல்லமையும் அழிக்கப்பட்டும். ஆண்டவரே இந்த இடம் பேஸ்தா குலமா இருக்கு சொன்னீங்களே. பேஸ்தா குலத்தின் மகிமை சபைக்குள்ள செயல்படட்டும். பேஸ்தா குலத்தின் மகிமை சபைக்குள்ள செயல்படட்டும். பேஸ்தா குலத்தின் மகிமை சபைக்குள்ள செயல்பட்டு ஏசப்பா. வல்லமை வெளிப்படட்டும்.
இப்படி வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே மரித்து போனவர்களை கொண்டாந்து ஆழத்துக்குள்ள வச்சாலும் ஒரு புதிய ஜீவன் உண்டாகட்டும், புதிய ஜீவன் உண்டாகட்டும், புதிய ஜீவன் உண்டாகட்டும் ஏசப்பா. ஆண்டவர் குருடருக்கு கண்கள் திறக்கப்பட்டும், செவிடருக்கு செவிகள் திறக்கப்பட்டும், ஊமையர்கள் பேசட்டும், சப்பானிகள் எழுந்து நடக்கட்டும். ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீ செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கேன்சர் வியாதிகள் மாறட்டும், எல்லா கேன்சர் வியாதிகள் மாறட்டும், கர்ப்பப்பை பிரச்சனை மாறட்டும், இதய பிரச்சனைகள் மாறட்டும், நுரையீரல் பிரச்சனை மாறட்டும், கிட்னி பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே நரம்பு மண்டலத்தில் நல்ல வெளிப்படட்டும், மூளை பகுதியில் நல்ல வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரை சொன்னவர் அர்ப்பணிச்சப்படி துரிதமா ஜெபணுமா? ஆமென். ஆமாப்பா ஆண்டவரே இப்போ என் சபைக்காண்டி ஜெபிக்கிற ஆண்டவரே, சபைக்குள்ள அற்புத அடையாளங்கள் வெளியரங்கமாய் நடக்க உதவி செய்யுங்க. பெஸ்தா குலத்தின் மகிமை சபைக்குள்ள வெளிப்படுவதாகப்பா. ஆண்டவரே மரித்தோரை கூட்டிட்டு வந்தாலும் ஆண்டவரே சபைக்குள்ள அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற வல்லமைப்பா உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. எங்க சபைக்குள்ள அந்த வல்லமையை போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எவ்வளவு பெரிய வியாதியோடு வந்தாலும் சபைக்குள்ள வரும்போதே அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. பா எங்க சபைக்கு இந்த வருஷத்துல மகிமையை காண பண்ணுவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா, மகிமை இப்பொழுதே ஊற்றுங்க ஆண்டவரே. சபைக்குள்ள உள்ள வியாதியஸ்தர்கள் மேல நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. நடக்க முடியாத கால்கள் பலனடைவதாக. நாட்கள் ஆண்டவரே பேதுரு யோவான் ஜெபிக்கும் போது முடவர் எழுந்து நடந்தது போல சபைக்குள்ள அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே எல்லா கேன்சர் கட்டிகளும் கரைவதாக, எல்லா தைராய்டு பிரச்சனைகளும் மாறுவதாக. ஆண்டவரே வயிற்றில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் ஆண்டவரே. ரத்த குழாயில இருக்கிற அடைப்புகள் எல்லாம் மாறும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா இருதய பிரச்சனைகளும் மாறுவதாக, எல்லா தலைவலிகளும் மாறுவதாக. ஆண்டவரே பார்க்க முடியாத கண்கள் பார்வை அடைவதாக, கேட்க முடியாத செவிகள் கேட்பதாக. ஆண்டவரே பா எங்க சபைக்குள்ள யாரும் வியாதிகளோடு இருக்க கூடாதுப்பா. வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பா இந்த இடத்தை நீங்க பெஸ்டா குலவாய் மாற்றுவேன்னு சொல்லிருக்கீங்க ஏசப்பா. இந்த இடத்துல நீ இறங்கி வரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். வல்லமை செயல்படுவதாக ஆண்டவரே. அப்பா அநேக அற்புத அடையாளங்களை அப்பா சபைக்குள்ள இருந்து பரவ உதவி செய்யுங்க. இதன் மூலமா எங்க சபைக்குள்ள ஆண்டவரே எழுப்புதல் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ அற்புத அடையாளங்களை காண போற மேலான கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபத்தை கேட்டு அதுக்கு நன்றி சொல்கிறேசப்பா. கேன்சர் நோய்கள் நீங்குகின்றதே, தீரா நோய்கள் நீங்குகின்றதே, கேன்சர் நோய்கள் மறைகின்றதே, தீரா நோய்கள் நீங்குகின்றதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நீங்குகின்றதே, நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நீங்குகின்றதே. நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே, நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. அல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். லாஸ்ட் ஜெபகிருபை ஜெபம் முடிச்சோம் சீக்கிரமா. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. கடைசியாக நம்ம சபை ஊழியக்காரர்களுக்காக, தேசத்தில் உள்ள ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பத்தில் எத்தனையோ ஊழியக்கார வியாதி இருக்காங்க, எத்தனையோ பிரச்சனை மரண படுக்கையில் இருக்காங்க, எத்தனையோ ஊழியக்கார மறிச்சும் போயிருக்காங்க. சபைக்குள்ள இருக்க தேசத்தில் இருக்க ஊர் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பாதுகாப்பு உண்டாகணும், அவங்களுக்குள்ள யார் வியாதி இருக்காங்களோ வியாதிகள் மாறணும், சபைக்குரிய தேவைகள் குடும்பத்துக்குரிய தேவைகள்லாம் சந்திக்கப்படணும். ஏன்னா அவங்க ஊழியக்கார சுகத்தரும் பலத்தரையும் வாழ்ந்தாத்தான் நம்ம சுகத்தரையும் பலத்தரையும் வாழ முடியும். ராஜ்யத்துக்காக அவங்க நின்றாத்தான் நம்மளை ராஜ்யத்தின் பாதையில் வழி நடத்த முடியும். கர்த்தரோட எல்லாமே சபை ஊழியக்கார குடும்பத்துக்கு செயல்படணும். எல்லா வியாதிகளும் எல்லா மரண படுக்கைகள் மாறணும் சொல்லி வானத்தின கையில் எடுத்து அப்படி ஜெபணுமா. அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேசப்பா. அன்பின் ஆண்டவரே தேசத்தில் ஒரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறேன். ஊழியக்கார குடும்பத்துக்கும் நல்ல வெளிப்படட்டேசப்பா. அந்த எல்லா வியாதி படுக்கைகள் மாறட்டும், எல்லா மரண படுக்கைகள் மாறட்டும். குடும்பத்துக்கு எல்லா தேவைகளும் சந்திங்க ஏசப்பா. குடும்பத்துக்கு தேவைகளை சந்திங்க, சபைக்குரிய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. கர்த்தரோட எல்லாம் வெளிப்பட்டும், வரங்களை நிரப்புங்க, வல்லமை நிரப்புங்க. இன்னும் ராஜ்யத்துக்காக எழுப்புவதற்கு நிற்கிற பாத்திரங்களை மாற்றுங்க. அநேக ஊழியர்களை எழுப்புங்க ஏசப்பா. அநேக ஊழியர்களை தேசத்தில் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேசப்பா. ஊழியக்கார குடும்பத்துக்கு எழுமிருக்கிற எல்லா வானமடத்தினால் துறைத்தங்கள் அழிக்கப்பட்டும், எல்லா அதிகாரங்கள் பிரபஞ்சத்தை அந்த உலக அதிபதிகள் அழிக்கப்பட்டும், எல்லா மனுஷர்கள் மாந்திரத்தின் நிலைமை அழிக்கப்பட்டு போக ஜெபிக்கிறோம். ஆனால் ஊழியர்கள் எல்லா பணத்தைகளை சந்திங்க, பொருள் தேவைகளை சந்திங்க ஏசப்பா. குடும்பத்துக்கு எல்லா தேவைகளை சந்திக்க ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக சபைகளுக்கு தேசங்களுக்கு
பிரயோஜனமான குடும்பமாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வரங்கள் நிரப்புங்க ஏசப்பா, வல்லமையால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சபையை எப்படி நடத்தணும், ஜனங்களை எப்படி நடத்தணும், தேவன் ஞானத்தை கொடுங்க ஏசப்பா, கிருபையை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்துக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியாமல் ஜெபிக்கிறோம். ஊழியக்கார குடும்பத்தை நீ வல்லமையாக வெளிப்படி பாதுகாத்துக்கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ இப்படி செய்த நல்ல கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்தினோம். யாராச்சும் அர்ப்பணிச்சு அப்படி ஜெபணுமா? அண்ணி பரலோக பிதாவே துதிக்கிற சதரிக்கிற ஏசாப்பா, இதெல்லாம் ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி ஏசாப்பா. தேசத்துல சபையில் இருக்க ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. தேவனே ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் எங்கே போனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்படுவதாக. கர்த்தர் சபையை நடத்துகிற நாணயங்களை கொடுங்க ஏசாப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர் கர்த்தர் அபிஷேகத்தினால் வரங்களால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். தேவனே நாட்கள் உங்களுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க ஏசாப்பா. இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் எழும்ப உதவி செய்யுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தருடைய வல்லமை தாமே வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் எங்கே போனாலும் ஊழியத்துக்கு போகும்போது கூட இருங்க ஏசாப்பா. இந்த சத்துரனுடைய கிரியைகளை அணுகிடக்கூடாது ஏசாப்பா. கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்க தேசத்துல இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் கர்த்தர் எழுப்பி தர முடியாது ஜெபிக்கிறோம். அப்படி செய்யற நல்ல கிருபைக்கு நன்றி செலுத்துறோம். இயேசுகிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. நன்றி சொல்றேன். எல்லாரும் அமர்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. நமக்கு நேரம் தேவனுடைய வார்த்தையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜெபிப்போம். எபேசியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்கிறவர். ஆமென். நம்ம பல நேரங்களில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கலாம், இல்லை நம்மளுடைய குறைவுகளை சொல்லி அவருடைய நாமத்தில் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் நம்மளுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் தந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் என்ன செய்கிறவர்? நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்சடா என்ற நாமத்தை உடையவர். நம்ம நினைக்கிற காரியங்களை விட, நம்ம ஜெபிக்கிற காரியங்களை விட அதிகமாக அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும்போது நம்ம நினைக்கிற ஜெபத்தையும் அவர் கேட்பார். நம்ம நினைக்காத அவருடைய காரியங்களையும் அவர் என்ன செய்வார்? நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற நினைவுகளை விட நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். நம்ம நினைக்கிற எண்ணங்களை விட அவர் பெரியவராக இருக்கிறார். அப்போ நம்ம நினைக்கிற காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர்னு வசனம் சொல்லுது. ஆனால் அவர் செய்கிறவர் அவர் அந்த வசனத்தை சொல்கிறது மட்டும் இல்லை, அவர் அந்த வசனத்தை என்ன செய்வார்? நிச்சயமாக அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னார். ஆனால் அதே மாதிரி ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார். ஆனால் நிச்சயமாக என்ன செஞ்சார்? ஆசீர்வதிச்சார். அதே மாதிரி தான் மோசேயை தேவன் ஆசீர்வதிச்சார். தாவீதை ஆடு மேய்த்து கொடுத்த தாவீதை ஒரு ராஜாவாக என்ன செஞ்சார்? மாற்றினார். அப்போ நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக நம்மளுடைய மத்தியில் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக பேர் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அவங்க ஜெபம் பண்ண காரியத்தை விட அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை தேவன் தந்து என்ன செஞ்சுருக்காரு? வழி நடத்தியிருக்கார். ஹல்லேலூயா. அதில் ஒரு சில நபர்களை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிப்போம். 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டாள். 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம்
9வது வசனம். சாரி. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ஹல்லேலூயா. சாலமோன் தேவனிடத்தில் ஒரு காரியத்தை ஜெபிக்கிறான், கேட்குறான். என்ன கேட்குறான் அப்படின்னா, இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு தேவையான ஞானத்தை தாங்க அப்படின்னு சாலமோன் தேவனிடத்தில் என்ன செய்கிறான், கேட்குறான். சாலமோன் கேட்டது தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, அது தேவனுடைய பார்வைக்கு நலமானதாக இருந்துச்சு. 13வது அதிகாரத்தை வாசிப்போம் வசனத்தை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. சாலமோன் கேட்குறான், இந்த ஜனங்களை வழிநடத்த தேவையான ஞானத்தை தாங்க அப்படின்னு சாலமோன் கேட்குறான். ஆனால் சாலமோன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் தேவன் என்ன செய்கிறாரு, சாலமோனுக்கு கொடுக்குறாரு. அப்போ தேவனிடத்தில் சாலமோன் கேட்ட காரியம் என்ன அப்படின்னா, ஞானத்தை மட்டும்தான் கேட்குறான். ஆனால் தேவன் என்ன செய்கிறாருன்னா, சாலமோன் நினைக்காத வேண்டிக் கொள்ளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தந்து என்ன செய்கிறாரு, சாலமோனுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சாலமோனுடைய வாழ்க்கையில் செஞ்ச தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை செஞ்சு நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருக்காரு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னென்னா, இந்த மாதிரி நீ மரணத்துக்கு ஏதுவா நீ வழி நடத்த போகிற, அதனால் உன்னுடைய வீட்டு காரியங்களை எல்லாம் நீ ஒழுங்குபடுத்து அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக எசேக்கியாவுக்கு என்ன சொல்லுது, தெரிய வருது. அப்போ உடனே எசேக்கியா ராஜா என்ன செய்கிறாரு அப்படின்னா, சுவர் பக்கமாக திரும்பி தேவனை நோக்கி என்ன செய்கிறாரு, விண்ணப்பம் பண்ணுறாரு. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி பாதி முற்றத்தை கூட அவர் வர்றதுக்கு முன்னாடியே எசேக்கியா ராஜாட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல் என்றார். அப்போ எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் கேட்டது என்ன அப்படின்னா, என்னுடைய வியாதியை நீக்கி எனக்கு சுகத்தை தாங்க, என்னை குணமாக்குங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. ஆனால் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவரை எசேக்கியா ராஜாவை குணமாக்குறாரு. குணமாக்குறது மட்டும் இல்லாமல் 15 வருஷம் ஆயுசு நாட்கள் என்ன செய்கிறாரு, பெருக பண்ணுகிறாரு. அசீரியா ராஜாவின் கைக்கு என்ன செய்கிறாரு, தப்பு வைக்கிறாரு. ஆதரவாய் எசேக்கியா ராஜாவுக்கு இருக்கிறாரு. அப்போ எசேக்கியா ராஜா கேட்டது என்னுடைய வியாதியை குணமாக்குங்கன்னு ஒரு ஜபத்தை தான் என்ன செய்கிறான், ஏறெடுக்கிறான். ஆனால் எசேக்கியா ராஜா நினைப்பதற்கும் அது வேண்டுவதற்கும் அதிகமாக என்ன செஞ்சார், தேவன் அவருடைய வாழ்க்கையில் 15 வருஷம் ஆயுசு நாட்களை என்ன செஞ்சார், பெருக பண்ணினார். அப்போ எசேக்கியா ராஜாவோட வாழ்க்கையில் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்த தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயம் என்ன செய்வார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, ஆலயத்தில் போய் என்ன செய்கிறா, ஜெபிக்கிறா. 10-11 வசனத்தை வாசிப்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே,
தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. அன்னாள் போய் ஆலயத்தில் போய் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறா, எனக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தைய நீங்கள் கொடுங்க அப்படின்னு அவள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறா. அவள் கேட்டது என்ன? ஒரே ஒரு ஆண் குழந்தைய தான் தேவனிடத்தில் கேட்குறா. ஆனால் கர்த்தர் அதுக்கு மாற எத்தனை குழந்தைகளை கொடுத்தாருன்னா 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாய்ச்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். ஹல்லேலூயா. அன்னாள் தேவனிடத்தில் கேட்டது ஒரே ஒரு ஆண் குழந்தைய மட்டும் எனக்கு கொடுங்கன்னு தான் அவள் என்ன செய்கிறா? ஜெபிக்கிறா. ஆனால் தேவன் என்ன செய்கிறாரா? 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் சாமுவேலோட சேர்த்து மொத்தம் 6 பிள்ளைகள் என்ன செய்கிறாரு? தேவன் கொடுக்குறாரு. அப்போ அன்னாள் கேட்டது ஒரே ஒரு குழந்தையை கேட்குறாரு. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய ஜெபத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர் நினைக்கிறதற்கும் அதிகமாக என்ன செய்கிறவர் 6 குழந்தைகளை அன்னாளுடைய வாழ்க்கையில் கொடுத்து தேவன் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 21வது அதிகாரங்கள் நம்ம வாசித்தோம் அப்படின்னா ஆபிரகாம் சாராளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஒரே ஒரு ஈசாக்குக்காக தான் தேவனுடைய சமூகத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? காத்திருக்காங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆபிரகாமை ஜாதிகளுக்கு தகப்பனா என்ன செஞ்சார்? மாற்றினார். சாரால ஜாதிகளுக்கு தாயாக மாற்றினார். அப்போ அவங்களுடைய நினச்ச காரியம் என்னென்னா ஈசாக்குக்காக தான் அவங்க என்ன செஞ்சாங்க? காத்திருந்தாங்க. ஆனால் தேவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் அநேக ஜாதிகளுக்கு தாயாகவும் என்ன செஞ்சார்? மாற்றினார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக அவர் என்ன செய்வார்? நிச்சயமாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. எரிகோ வழியாக இயேசு வர்றான்னு கேள்விப்பட்ட உடனே சகேயுக்குள்ளே என்ன ஒரு ஆசை அப்படின்னா அந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு மிகுந்த ஒரு ஆசை. அவன் குள்ளனாக இருந்தபடினால அவரை இயேசுவை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. அந்த அத்தி மரத்தில் மேலே ஏறி நின்று பார்க்குறான். அவன் நினச்சது என்ன காரியம் அப்படின்னா அந்த இயேசுவை நான் என்ன செய்யணும், எப்படியாவது நான் பார்த்துடணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நினைவு தான் அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் இயேசு என்ன செஞ்சார் அப்படின்னா, சகேயுவே, நீ சீக்கிரமாக கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க போகிறேன் அப்படின்னு. அப்போ அவன் சகேவி நினச்ச ஒரு காரியம் இயேசுவை எப்படியாவது நம்ம பார்த்துட்டா போதுன்னு தான் சகேவி நினைக்கிறான். ஆனால் சகேவி நினைத்ததற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து சகேவியோட வீட்டில் தங்குறாரு. 19வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சகேவி எப்படி அழைச்சிட்டு போனான் அப்படின்னா மிகுந்த சந்தோஷத்தோடு என்ன செய்கிறான்? அழைச்சிட்டு போகிறான். அப்போ நம்ம இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும்னு நினச்ச அந்த சகேவிக்குள்ளே உன் வீட்டில் தான் நான் தங்க போகிறேன்னு சொன்னேன்னா அவனுக்குள்ளே என்ன ஒரு மிகுந்த சந்தோஷம். அப்போ சகேவியோட வாழ்க்கையில் தேவன் என்ன செஞ்சார்? நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செஞ்சு சகேவியை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான்
யோபுவோட வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். ஆனால் எல்லா நன்மைகளையும் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு யோபு நினச்சிருந்தாலும் ரெட்டிப்பான 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன்னு யோபு நினச்சாருன்னா என்ன செய்யலை? நினைக்கல. ஆனால் தேவன் பேரில் என்ன செஞ்சான்? யோபு விசுவாசமாக இருந்தான். ஆனால் யோபு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா விதத்திலையும் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை தந்து தேவன் என்ன செஞ்சார்? யோபுவை தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இதுக்கு அப்போ நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும், அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன காரியங்களை செய்யும்போது தேவன் இப்படிப்பட்டதான நன்மைகளை தருவார் அப்படின்னா 1 தெசலோனிக்கர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டிய காரியம் இடைவிடாமல் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கும் போது தான் அந்த நன்மைகளை நம்மளால் அனுபவிக்க முடியும். நம்ம ஜெபிக்காமல் இருந்துட்டு நம்ம அந்த நன்மைகளை அதை எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த நன்மைகள் என்ன செய்யாது? நடக்காது. அப்போ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யணும்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டிய காரியம் இடைவிடாமல் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். 2வது ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அந்த எல்லா விதமான நன்மைகளையும் நம்மளால் அனுபவிக்க முடியும். ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைக்கும் என்ன செஞ்சார்? கீழ்ப்படிந்து நடந்ததுனால தான் ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். அதே போல் நம்மளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்ம அந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 3வது ஒரு காரியம், ரோமர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ 3வது ஒரு காரியம், நம்ம தேவனை விசுவாசிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நம்மளுக்கு என்ன செய்யும்? வரும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் நடக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இந்த காரியம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் சரி, தேவனை நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாக அந்த வார்த்தைகளை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். முதல் காரியம் நம்ம என்ன செய்யணும்? இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கணும். 2வது ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். 3வது ஒரு காரியம், விசுவாசமாக நம்ம இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை தந்து தேவன் என்ன செய்வார்? நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நிற்போம். சாலமோனுடைய வாழ்க்கையில் தேவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு, அவருடைய மகிமையை கொடுத்தாரு. ஆபிரகாமோட வாழ்க்கையிலையும் தேவன் அற்புதங்களை செய்தார். எசேக்கியா ராஜா கேட்குறாரு, ஒரே ஒரு காரியம் என்னைய குணமாக்குங்கப்பான்னு தான் கேட்டார். ஆனால் 15 வருஷம் ஆயுசு நாட்களை தேவன் என்ன செய்கிறாரு? பெருக பண்ணினார். அன்னாளோட வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆண் குழந்தையை தான் அவள் கேட்குறா. ஆனால் தேவன் 6 குழந்தைகளை கொடுத்து அன்னால தேவன் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக அப்பேற்பட்டதான அற்புதங்களை அடையாளங்களை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம கடனை குறித்து நம்ம கடனை எப்படி கட்ட போகிறோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? கலங்கி போய் நிற்கலாம். ஆனால் நம்மளை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவரா தேவன் என்ன செய்வார்? மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறது இந்த கடனை எப்படி நம்ம அடைக்க போகிறோம், அந்த கடனை எப்படி நம்ம கட்டி முடிக்க போகிறோம்னு நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம், தேவனுடைய நினைவு என்ன? நம்மளை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக நம்மளை நிச்சயம் என்ன செய்வார்? மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு குழந்தைக்காக நம்ம பல வருடம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம், கண்ணீரோடு ஜெபிக்கலாம், அழுதுருக்கலாம், புலம்பியிருக்கலாம். ஆனால் தேவன் நம்ம நினைப்பதற்கும் அதிகமாய் அநேக குழந்தைகளை ரெட்டிப்பான நன்மைகளை தந்து தேவன் என்ன செய்வார்? நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன், எங்களுடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்டதான அற்புதங்கள் நடப்பதாக. எதிர்காலத்தை குறித்து நம்மளுடைய வாழ்க்கையில் கலக்கங்கள் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்ததான பயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் நம்மளை நினைக்கிற காரியங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயம் செய்து நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய படிப்பை குறித்து நம்ம கவலைப்படலாம், எக்ஸாமை குறித்து நம்ம கலங்கி நிற்கலாம். ஆண்டவரே, நாங்கள் எக்ஸாமில் ஆண்டவரே +2 பாஸ் பண்ணால் போதும் நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்மளை தேவன் நல்ல ஒரு டிகிரியை படிக்க வச்சு நல்ல ஒரு அரசாங்க வேலையை தேவன் நம்மளுக்கு தருவார். நிச்சயம் நம்மளுடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து தேவன் நம்மளை உயர்த்துவார். ஆண்டவரே, எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எசேக்கியா ராஜாவோட வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சீங்களே அப்பா,
அப்பா அன்னாளுடைய வாழ்க்கையில் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே இடைவிடாமல் ஜெபிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் விசுவாசிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இடைவிடாமல் ஜெபிக்க எங்களுக்கு உம்முடைய பலன் உண்டாகுவதாக. உம்மை விசுவாசிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களுக்குள்ள பலன் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் சொன்னதை செய்து முடிக்கப் போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். செய்திடுவார், செய்து முடித்திடுவார் எனக்காக யாவையுமே. காத்திடுவார், தயவு காட்டிடுவார், என்னை வழி நடத்திடுவார். செய்திடுவார், செய்து முடித்திடுவார் எனக்காக யாவையுமே. என்னுடைய வாழ்க்கையில் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய நடத்திடுவார். எனக்காக யாவையும் செய்வாரே, என்னோடு இருப்பவரே, என் இசையா என்னோடு இருப்பவரே. எனக்காக யாவையும் செய்வாரே, என்னோடு இருப்பவரே, என் இசையா என்னோடு இருப்பவரே. திடுவார், செய்து முடித்திடுவார் எனக்காக யாவையுமே. காத்திடுவார், தயவு காட்டிடுவார், என்னை வழி நடத்திடுவார். செய்திடுவார், செய்து முடித்திடுவார் எனக்காக யாவையுமே. காத்திடுவார், தயவு காட்டிடுவார், என்னை வழி நடத்திடுவார். எனக்காக யாவையும் செய்வாரே, என்னோடு இருப்பவரே, என் இசையா என்னோடு இருப்பவரே. எனக்காக யாவையும் செய்வாரே, என்னோடு இருப்பவரே, என் இசையா என்னோடு இருப்பவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த ஜப குறிப்புகளுக்கு நேரம் கரங்களை நீட்டுவோம். பரலோக பிதாவே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த ஜப குறிப்புகள் படிவங்கள் எல்லாவற்றையும் உடைய நீரே எல்லா ஜபங்களுக்கும் பதிலை தந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. படிப்பு காரியங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கட்ட முடியாத வீடுகளை கட்ட நீர் உதவி செய்வீராகப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா. திருமண தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயாப்பா நீர் அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியஸ்தர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்து நீர் வாழ வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுக்குள்ள செய்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் அந்த வசனங்களை நீங்கள் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இணைந்து ஜெபிக்கிற எல்லாரையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேவ கரம் கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஜெபிக்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. தேவகரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன்.